ஹாய்ங்க. இன்னைக்கு வீடியோல சிக்கன் பீஸா எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 100 கிராம் அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் போட்டு கலக்கி வச்சுட்டு, அத வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில இட்லி வேக வைக்கிற மாதிரியே 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமா சர்க்கரை, உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊத்தி நல்லா பெசஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு பெசஞ்சுக்கணும். பெசஞ்சு எடுத்த மாவ எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் ஒரு துணிய போட்டு மூடி ஊற வச்சிரலாம். மாவு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் நம்ம. நல்லா அழுத்தம் கொடுத்து பெசஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா ஆகும். அதுக்காக தான். மாவு இந்த அளவு நல்லா சாஃப்ட்டா வந்ததுக்கப்புறம், நான் வந்து இன்னைக்கு 2 பீஸா செய்ய போறேன். அதுக்காக 2ஆ கட் பண்ணி எடுத்துருக்கேன். சப்பாத்தி கட்டையில போட்டு சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ, அது மாரி உருட்டி எடுத்துக்கணும். ரொம்ப லேசா உருட்டிறக்கூடாது. வீடியோல காட்டுற அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு தட்டுல அந்த மாவ எடுத்து வச்சுட்டு, நம்ம ஒரு ஃபோர்க்க வச்சு நல்லா ஓட்ட மாரி குட்டி குட்டியா போட்டு விட்டுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அடியில கொஞ்சம் நல்லா வெந்து வரும். பீஸா சாஸ் சேர்த்துட்டு நம்மளுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அத சேர்த்து எடுத்துக்கலாம் நம்ம. டாப்பிங்ஸ் அடுக்குனதுக்கப்புறமா அதில வந்து எண்ணெய் வச்சு தேய்ச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் சைட்லலாம். 10 நிமிஷம் அவன வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் 180 டிகிரிக்கு. அவன் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பீஸா மாவ எடுத்து உள்ள வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பீஸா ரெடி. மேலும் ஒரு சூப்பரான வீடியோல உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.